சை, இது என்ன சத்தம்? ரைஸ் மில்ல மாவரைக்கும் போது கேட்குற மாதிரியே கேட்கே. ஏ கடவுளே, இந்த மனுஷன் கொரட்டை விடுற சத்தம் தானே இப்படி கேட்கு? விடிஞ்சிட்டாக்கும். நல்ல வேளை இந்த மனுஷன் கொரட்டை விட்டாரு. இவர் கொரட்டை சத்தம் இல்லைன்னா இப்போ எந்திரிச்சிருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு நல்லா தூங்கியிருப்பேன். பிறகு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிருக்கும். போய் சோறு வேற பொங்கணும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் நம்ம தான் சீக்கிரம் எந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம பெத்ததுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் நம்ம தான் சீக்கிரம் எந்திக்க வேண்டியிருக்கு. என்ன வாழ்க்கையோ. எப்பா சாமி போதும்ப்பா, எந்திரிச்சிட்டேன். அலாரம் அடிக்க வேண்டாம், நான் போயிடுவேன். இந்த பயலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன சோறு பொங்கி கொடுக்கனே தெரிய மாட்டேக்கே. காலையில் எந்திரிச்சா தினம் இது ஒரு போராட்டமாக இருக்கு. என்னது இது? பைப்பில் திருக்குனா தண்ணி வர மாட்டேக்கி. ஆட கடவுளே, தண்ணி வரலையா? இப்போ என்ன செய்ய? மோட்ரு தானே போடணும். ராத்திரி போட்டனே, தண்ணி ஏறினுச்சா இல்லையா? ஐயோ கடவுளே, காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு மனசுக்கு எத்தனை பிரச்சனை. எத்தே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? எத்தே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். இல்லட்டி, நான் இன்னும் எந்திக்கல. ஏன் ஆவிதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. எத்தே கிண்டல் அடிக்காதீங்க எத்தே. சரி என்ன, எந்திரிச்சு வந்து இங்கே நிற்க. நான் காலையிலே கூட்டி பெருக்கி அள்ளிட்டேன். உள்ளே போயிட்டு அடுப்பங்கரையில் சோறு பொங்குற வேலையை மட்டும் பாரு. எத்தே பாத்ரூமில் தண்ணி வந்துச்சா? இல்லட்டி, பாத்ரூமில் தண்ணி வரல. ஒரு வாளியில் தண்ணி இருந்துச்சுல்ல, அதை எடுத்து நான் பாத்ரூம் போக பள்ளு தேக்கி எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டேன். எத்தே ராத்திரி மோட்ரு போட்டு விட்டேன் தே, தண்ணி ஏறாமல் கிடந்திருக்குதே. இப்போ போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேக்கி. என்னன்னு தெரியல. மோட்ரு எதுவும் ரிப்பேர் ஆகிருக்குமோ? மோட்ரு ரிப்பேர் ஆயிட்டா? நல்லா போட்டு பார்த்தியா? ஆமாத்தே, 2-3 தடவை ஆஃப் பண்ணி போட்டு பார்த்துட்டேன். தண்ணி ஏறுற சத்தமே கேட்க மாட்டேக்கி. அப்போ ரிப்பேர் ஆகிட்டு போலையே. யாரை கூப்பிட்டு ரிப்பேர் பார்க்க? தெரியலேத்தே, உங்கள் பிள்ளை எந்திக்கட்டும், அவர் பார்க்காரான்னு பார்ப்போம். அவனை எழுப்பி விட வேண்டியதானே? இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? அதான் பொழுது விடிஞ்சிட்டுல. எத்தே அவருக்கு மோட்ரு ரிப்பேர் பார்க்க தெரியுமானே தெரியல. தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை எழுப்பி விட்டு இப்போ என்ன செய்ய? கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நான் பார்க்கேன். தண்ணி தான் இப்போ எனக்கு வேணும். நானும் பாத்ரூம்லாம் போகணும், பல்லு தேய்க்கணும். தண்ணி இல்லாமல் கிடக்கு. நான் வேணா போய் கிணத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு வரட்டா? இங்கே கிணறு இருக்கு. அந்த ஊர் பொது கிணத்துக்கா போகணும்? ஆமாத்தே, அங்கே போனால் தானே தண்ணி எடுக்க முடியும். ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வாரேன். நீ அலெக்ஸை எழுப்பி விட வேண்டியதானே? அவன் போய் பார்ப்பான்ல. எதுக்கு காலங்காத்தாலே குடத்தை தூக்கிட்டு கிணத்தடிக்கு போற? எத்தே உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாதா? காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போகணும் பாரு. தண்ணி இல்லைன்னா ஆடிக்கிட்டு வருவார். நான் என்ன செய்ய முடியும் தே? தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும்ல. சொன்ன கோவப்படுவார். அதனால் இப்போ அவரை எழுப்ப முடியாது. ஒரு வாளி தண்ணியாவது பிடிச்சி வச்சுட்டு தான் அவரை எழுப்ப முடியும். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? சரி, நான் வேணா போய் தண்ணி பிடிச்சிட்டு வரட்டா? நீ வீட்டுக்குள்ளே வேலையை பாரு. எங்கே வேலையை பார்க்க? சமைக்கிறதுக்காவது தண்ணி வேணும்ல. 4 பாத்திரம் கிடக்கு, அதை கழுவணும். அதுக்கு பிறகு காப்பி போடணும். எல்லாத்துக்கும் தண்ணி வேணும்லத்தே. ஏய் அப்பா, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கே. சரி, போய் நீ ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. மற்ற கதையை பிறகு பார்ப்போம். சரித்தே, இருங்க குடத்தை எடுத்துட்டு வாரேன். ஆஹா, அற்புதமா இருக்கே. இவ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. சிக்கன் டிக்கா மசாலா. சே, சூப்பராக இருக்கும் போலையே. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஐ, நெட்டம்மண்டைக்கு எனக்கு சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சு தர போறா போலையே. இன்னைக்கு டெடி டேல, அதனாலதான் நெட்டம்மா நம்மளுக்காண்டி செய்யுதா போல. சரி சரி, செய்யட்டும். அதுக்கு கூட என்ன வச்சா நல்லா இருக்கும்? நான் வைக்கணும். நான் வச்சாதான் சூப்பராக இருக்கும். பட்டர் நான் வைக்கவா, சாதாரண நான் வைக்கவா? பட்டர் நானே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். சரி, பட்டர் நானும் சிக்கன் டிக்கா மசாலாவும் சூப்பராக இருக்கும். சரி, இவ என்னமோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம இவளை தொல்லை பண்ண வேண்டாம். நம்ம போய் கிளம்பிட்டு வருவோம். ஆபீஸுக்கு போகணும்ல. யோ பொக்கவாயி, என்ன வந்தீரு நீர்பாட்டுக்கு போறீரு? என்ன கதை? ஒன்றும் இல்லை நெட்டம்மா, நீ என்ன செய்யுதன்னு பார்க்க வந்தேன். நீ ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க. சரி பாரு பாரு, நான் போய் ஆபீஸுக்கு ரெடி ஆகுதே. சரி சரி. சமைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரணுமா? வேண்டாம் வேண்டாம், எல்லாம் வீட்டில் இருக்கிறாமோ. சரி நெட்டம்மா, நீ பாரு, நான் போயிட்டு வரேன்னு. போய் கிளம்புதே. ஆட்டும் கிளம்புங்க. காலையில் உங்களுக்கு பூரி செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு போயிருங்க. ஆட்டும் நெட்டம்மா. அப்படின்னா இந்த சிக்கன் டிக்கா மசாலாவும் பட்டர் நானும் நெட்டம்மா நம்மளுக்கு ராத்திரி செஞ்சு தருவா. சூப்பர் சூப்பர்.
அட அதை விட இது சூப்பராக இருக்கும் போலயே. சோளா பூரியும் சன்னா மசாலாவும் செம காம்பினேஷனாக இருக்கே, நல்லா இருக்கும் போலயே. என்ன இவ அங்க சிக்கன் டிக்கா மசாலாவும் நானும் செய்ய போறேன்னா இப்போ என்னடன்னா சோளா பூரியும் சன்னா மசாலாவுங்க எதை செய்ய போறா? இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓஹோ, நெட்டம்மா எனக்கு என்ன சாப்பாடு கரெக்டா இருக்கும்னு பார்த்து பார்த்து செய்யுதா போலயே. சோளா பூரியும் சன்னா மசாலாவும் எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், சூப்பரா இருக்கும். ஐயோ எனக்கு இப்பவுமே நாக்கில் எச்சி ஊறுதே. கவலைப்படாத நெட்டம்மா, சாயந்தரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சூப்பரா சாப்பிட்றலாம். நீ அழகா செஞ்சு வை, நான் வந்துடுதே. வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ராமு ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் நெட்டம்மா. சரி அப்படின்னா அங்கே டைனிங் டேபிளில் பூரி எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்ருங்க. சரி நெட்டம்மா, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டுன்னு ஒரு பூரி 2 பூரியும் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, நல்ல வள்ளு வதக்குன்னு சாப்பிடணும் சரியா? ஏற்கனவே வத்தலும் தொத்தலுமா இருக்கீரு, எல்லாரும் பார்த்து என்னை கிண்டல் அடிக்காங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு நீ சாப்பாடே போட மாட்டியான்னு கேட்காங்க, அதனால நல்லா சாப்பிடுங்க சரியா? சரி நெட்டம்மா, உனக்காண்டி நான் நல்லா சாப்பிடுதேன். சரி போங்க, பூரி ஆறிற போகுது. ச்சே, நெட்டம்மா என்னை எப்படி பார்த்து பார்த்து கவனிக்கா. புரோட்டாவும் கொத்துக்கறி குழம்பும் செம்மையா இருக்கும் போலயே. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருவோம், இந்த புரோட்டாவையும் கொத்துக்கறி குழம்பையும் வச்சுக்கிடுவோம். ஐ, நெட்டம்மா என்ன சாப்பாடை மாத்திக்கிட்டே இருக்கா. கடைசியில் புரோட்டான்னு முடிவு பண்ணிட்டா போலயே. சரி, புரோட்டா தான் நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு புரோட்டா சாப்பிட வேண்டியதான். கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு போர் அடிக்கி. நெட்டம்மா கையால் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி புரோட்டாவும் கொத்துக்கறியுமா? ஐயோ, எனக்கு இப்பவுமே நாக்கில் எச்சி ஊறுதே. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கே. சரி இதை முடிவு பண்ணியாச்சு, இதைத்தான் சாப்பிடணும். நெட்டம்மா, என்ன பொக்கவாயா இங்கே வந்து நிற்கீரு? ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன் நெட்டம்மா, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி ராமு, போயிட்டு வாங்க. சரி, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுது என்ன? சீக்கிரம் வந்து என்ன செய்ய போறீரு? சரி வாங்க. இல்லை, இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவேன். சரி ராமு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. சரி நெட்டம்மா, நீ எதுக்கு மொட்டை மாடி வெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க? கீழே போய் உட்காரு. கீழே ஒரே குளிர், வீட்டுக்குள்ளே குளிராக இருக்குது, இங்கே தான் லேசாக வெயில் அடிக்கி, அதான் இங்கே நல்லா இருக்கேன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன் நெட்டம்மா. ராமு, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். காலையிலேருந்து எதுக்கு ஒரு மாதிரி பொக்கவாயை காட்டிக்கிட்டே அலைதீரு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நெட்டம்மா, நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க, அதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நெட்டம்மா. இது சந்தோஷத்தில் அப்படி இருக்கேன். அப்படியா? சரி சரி, போயிட்டு வாங்க. ச்சே, நெட்டம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு நான் வரும்போது ஏதாவது ஒரு gift வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு டெடி டேயில் நெட்டம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாட்டும் ஒரு gift வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி விடுவோம். ஹாப்பி டெடி டே. ஐ, மீனா மேடம் ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. அவங்களும் ஹாப்பி டெடி டேன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ மேடம். சாப்பிட்டாச்சு மேடம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இட்லியும் புதினா சட்னியும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அப்படியா, என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. உங்களுக்கு வேணா கொஞ்சம் கொண்டு வந்து தரட்டா? சாப்பாடு வேண்டாம், கிஃப்ட் வேணும். இன்னைக்கு டெடி டே. என்ன இந்த மீனா மேடம் என்கிட்ட கிஃப்ட் வேணும்னு கேட்காங்க? கிஃப்ட் நானா வாங்கி கொடுக்கணும்? அதுக்கு என்ன மேடம், கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? 300 ரூபா டெய்ரி மில்க் சாக்லேட்டு வேணும். 300 ரூபா சாக்லேட்டு வேணுமா? சரி, வரும்போது வாங்கிட்டு வாரேன். ஓகே, பாய் மேடம். ஏய் அப்பா, காலங்காத்தால ஆபீஸுக்கு போறதை விட்டுட்டு இவர் உட்கார்ந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்காரே. என் மனசா, என்னத்துக்கு இப்படி இழிச்சுக்கிட்டு இருக்கீரு? நான் கூப்பிடுறது கேட்கா இல்லையா? இந்த உலகத்துல தான் இருக்கீரா, வேற கரகத்துல இருக்கீரா? ஏங்க ஏங்க, உடம்பு எதுவும் சரியில்லையாங்க? லட்சுமி, நீ எப்போ வந்த?
நீங்க பல்ல பல்ல காட்டும் போதே வந்துட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லையே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போனுக்கு வாய் இருந்தாலும் தூக்கு மாட்டி தொங்கிரும். என்னாச்சு? நீங்க இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு, பஸ் வர்றதுக்கு நேரம் ஆகும்ல. பிறகு அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமேன்னு பார்த்தேன். சரிங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சொல்லு. ஏங்க எனக்கு ஒரு 2000 ரூபா துட்டு வேணுங்க. 2000 ரூபாயா? திடீர்னு எதுக்கு 2000 ரூபா கேட்க? ஏங்க காதலர் தினம் வருதுல்ல? ஆமா வருது, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தாங்க, காதலர் தினத்துக்கு உங்களை சூப்பர்வைஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் எனக்கு 2000 ரூபா துட்டு வேணும். சூப்பர்வைஸ் பண்ண போறியா? அதாங்க, அதான் உங்களை ஆச்சரியப்படுத்த போறேன். அதுக்கு தான் எனக்கு துட்டு வேணும். சர்ப்ரைஸா? ஆமா ஆமா, அதேதான். ஒரு 2000 ரூபா தாங்கங்க. அடக்கிருக்கச்சி, சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு யாராவது சொல்லிட்டு துட்டு கேட்பாங்களா? அது தெரியாம செஞ்சாதான் அதுக்கு பேரு சர்ப்ரைஸு. ஆமா, அதுக்கு துட்டு யார்கிட்ட போய் கேட்க? உங்ககிட்ட தானே கேட்கணும். நீ ஒரு சூப்பர்வைஸும் பண்ண வேண்டாமா, என்கிட்டயே துட்டு இல்லாம கிடக்கேன். எனக்கே இப்போ அவசரமாக ஒரு 300 ரூபா தேவைப்படுது. அதே இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு வாரேன். 2000 ரூபாய்க்கு போயிட்டா. எங்க 300 ரூபா எதுக்கு தேவைப்படுது? ஆபீஸ் மேனேஜர் இப்பதான் ஃபோன் அடிச்சாரு. சேகர் நீங்க வரும்போது அந்த 4 ஃபைலு வாங்கிட்டு வந்துருங்கங்காரு. வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆபீஸ் மேனேஜரு என்ன செய்ய, வேலையை விட்டு தூக்கிடுவாரு. நம்ம வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அதுக்கு தான் இப்போ ஒரு 300 ரூபா தேவைப்படுது. என்ன செய்யன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். போனால் துட்டு வரவும் செய்யாது. அதான் இப்போ என்ன செய்யன்னு நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற வந்து 2000 ரூபா கேட்க. எங்க ஆபீஸ் விஷயத்துல எல்லாம் விளையாடாதீங்க. 300 ரூபா தானே வேணும். நான் சேர்த்து வச்ச துட்டு இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு 300 ரூபா தாரேன். சரியா? நீங்க மேனேஜர்ட்ட நல்ல பேர் வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்து ப்ரமோஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே லட்சுமி, நீ துட்டு தாரியா? ஆமாங்க, எனக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆபீஸ்ல எந்த கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு 300 ரூபா தாரேன். நீங்க வாங்க, சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு 300 ரூபா எடுத்து தாரேன், கொண்டு போங்க. அப்போ இந்த 2000 ரூபா கேட்டது? அது வேண்டாங்க, நான் ஏதாவது செஞ்சு சமாளிச்சுக்கிடுதேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆ சரி சரி, 300 ரூபாய் எடுத்து வை, இந்த வாரேன். ஐயோ, 300 ரூபா காணுமான்னு தெரியலையே. இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாயா கொடுத்து விடுவோம், கையில வச்சுக்கிடட்டும். துட்டு இல்லாம இருக்கக்கூடாது. திடீர்னு அந்த மேனேஜர் ஜூஸ் வாங்கிட்டு வா அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாரு. அப்புறம் இவரு முழிச்சுக்கிட்டு நிக்க கூடாதுல்ல. கையில துட்டு இருந்தாதான் சரியா இருக்கும். நம்ம ஒரு 500 ரூபாயை கொடுத்து விட்டுருவோம். இல்ல விஜய், ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுதுப்பா. அவன் வேலை நல்லா போகும். இங்கே நம்ம வேலை ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேக்கே. நீ பிசினஸை பார்ப்பேன்னு பார்த்தா நீ தனியாக வேலைக்குள்ள போய்கிட்டு இருக்க. எப்பா சொந்த காலில் நிற்க வேண்டாமா? சொந்த காலில் நில்லுல, பிசினஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோயேன். அதான் நீங்க இருக்கீங்கல்லப்பா, நீங்க பார்த்துக்கோங்க. நான் எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுதில்ல. நானும் உட்கார வேண்டாமா? ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே அலைய முடியுமா? இப்போ எனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் ஒத்து வரலப்பா. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கேன்ப்பா. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்னெல்லாம் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை கோடி சொத்து இருக்கு, இதெல்லாம் யாரு பார்க்க? ஒத்தைக்கு ஒரு மகனை வச்சிருக்கேன், நீ இப்படி பண்ணுதியே. நான் என்ன செய்யப்பா, எனக்கு பிசினஸ் வர மாட்டேங்குப்பா. நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி, நீ எப்படியோ போ, சொன்ன கேட்க மாட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு இரு. எனக்கு தான் என் மருமவா இருக்கால்ல, நந்தினி படிச்சு முடிக்கட்டும். அவ்வளோ பிசினஸையும் அவ பேர்ல எழுதி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் அவ எப்படி பார்க்கான்னு பாரு. நல்ல ஐடியாப்பா, அப்படியே செஞ்சிருங்க. அவ பார்த்துக்கிடுவா, உங்களுக்கு அவ தான் சரிப்பட்டு வருவா. விஜய், இதுல இருந்த கிரீம் பாதி யார் எடுத்தா? என்னதுமா, என்னத்தை காணும்? அங்கிள், இந்த கிண்ணத்துல கலக்கி வச்சிருந்தது பாதி தான் இருக்கு, பாதி இல்ல. கிண்ணத்துல இருந்தது அல்வா தானே, நான் தான் பாதி தின்னேன். லூசு விஜய், நான் மூஞ்சில போடுறதுக்கு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை எதுக்கு எடுத்து தின்னீங்க?
நல்ல டேஸ்டா இருந்துச்சு நந்தினி. கேரட்டு சீனி எல்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. நல்ல இனிப்பா இருந்தது. ஐயோ கடவுளே, எது இருந்தாலும் எடுத்து தின்றுவீங்களா? அதுல கொஞ்சம் மாட்டுச்சாணி எல்லாம் கலந்துருந்துச்சு. தின்னியா தின்னியா நல்லா வேணும். மதர் மம்மி என்ன இப்படி சிரிக்க? பிறவு உங்கள் அப்பா இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் பண்ண ஒத்துக்கிட மாட்டேங்க. பிறவு உன் பொண்டாட்டி இப்படி தான் செய்வா. எப்பா டக்கு டக்குன்னு மூஞ்ச மாத்துதாகப்பா. இந்த வீட்டுக்குள்ள யாரை பார்த்தாலும் பயமா இருக்கே. விஜய், இப்ப பாதி கிரீமை காணும். நான் மூஞ்சில போடுறதுக்கு என்ன பண்ணுவேன்? இது என்ன கிரீம்னு சொல்லுமா, நான் வாங்கி தாரேன். நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சேன் தெரியுமா? காலையில போடணும்னு ராத்திரி செஞ்சு வச்சேன், அவ்வளோத்தையும் எடுத்து தின்னுட்டீங்க. மனுஷன் சாணியை தின்றுக்கான்னு வருத்தப்படாம உன் கிரீமு காலி ஆயிட்டுன்னா வருத்தப்படுதே. பாருங்க அங்கிள், என் கிரீமை தின்னுட்டு இவர் இப்படி பேசுதாரு பாருங்க. அவன் கிடக்கங்க இருக்கு பைய. உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, மாமா வாங்கிட்டு வந்து தாரேன். ஆ சரி அங்கிள். நந்தினி, காதலர் தினத்துக்கு உனக்கு என்ன gift வேணும்? ஆ, நீங்க தின்ன கிரீமை நீங்களே கலக்கி கொடுங்க. ஏங்க என்னம்மா சொல்லு. ஏங்க காதலர் தினத்துக்கு உங்களுக்கு என்ன gift வேணும்? 1 மாசத்துக்கு தேவையான சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் வாங்கி கொடுத்துருமா, அது மட்டும் போதும். என்ன இந்த நேரத்துக்கு பார்த்து இவ ஃபோன் அடிக்கா? ஹலோ சொல்லுமா. ஏங்க நான் தான் பேசுதேன். அது தெரியும்மா, ஃபோன்ல பேரு காட்டுது. என்னன்னு சொல்லு. ஏங்க சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடா வச்சிருக்க? விருந்து வச்ச மாதிரி இருக்கு. சோறு, சாம்பார், கீரை, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அப்பளம், பாயசம், அது இதுன்னு வச்சிருக்க. நல்லா இருக்குமா, நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கு. அப்படியாங்க, நல்லா இருக்கா? ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, அன்னைக்கு கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சு கொடுத்து விட்டேன். அதுல கொஞ்சம் உப்பு கூடிட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே போன் அடிச்சு காட்டு கத்துனீரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கு கொஞ்சம் உப்பு கூடிட்டுன்னு கொஞ்சம் ஏசிட்டேன். அன்னைக்கு மட்டும் போன் அடிச்சு ஏசுனீரு, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னா பாராட்ட வாய் வராதோ? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே தானே ஏசிக்கிட்டே சாப்பிட்டீரு. இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு மொத்தமா பாராட்டலான்னு நினைச்சேன். நீங்க ஒரு அணியும் போடுங்க வேண்டாம். சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிடுவேன். என்ன இன்னைக்கு தக்காளி சோறெல்லாம் பொங்கி இருக்க, முட்டையெல்லாம் வச்சிருக்க, அப்பளம் பொரிச்சிருக்க, என்ன விசேஷம்? ஏங்க உங்களுக்காண்டி தான் ஆசையா செஞ்சேன். இது என்ன அதிசயமா இருக்கு? சாப்பிடுங்க, சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆ சரி, சாப்பிடுதேன். ஏங்க காதலர் தினம் வருது. ஆமாம்மா, காதலர் தினம் வேற வருது. அது நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏங்க அதை நினைச்ச கவலையா இருக்கு உங்களுக்கு? ஊருக்குள்ள அவன் காதலர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு அலையுதானுங்க. அவன் ஆளுகளுக்கு ரோஜா பூ வாங்கி கொடுக்கவும், பொம்மை வாங்கி கொடுக்கவும், சாக்லேட் வாங்கி கொடுக்கவும் ஒரே பிஸியா இருக்கானுங்க. நம்மளுக்கு தான் அதே மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குமா. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. எடு விளக்க மாத்த, கெட்டின பொண்டாட்டிங்க குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கே. பிள்ளை கேட்கோ பிள்ளை, ஆளையும் மண்டையும் பாரு. இவனுக்கு சோறு வேற போட்டு வச்சிருக்கேன். ஐயோ பாவமே, சோறு சாப்பிட்டுட்டுமேனு சுட சுட தக்காளி சோறெல்லாம் பொங்கி வச்சா இவன் ஆள் கேட்கானே ஆளு. என்ன டீ தட்டை பிடிச்சி இழுக்க? உனக்கு சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பட்னியாவே கடை. அடியே, கெட்டின புருஷனுக்கு சோறு போடாம எடுத்துட்டா போற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? கெட்டின புருஷன்னு சொன்னா கல்ல கொண்டு மண்டையை உடைச்சிருவேன், ஓடி போயிரு. நான் இன்னும் 4 நாளைக்கு எங்கேயும் வெளியே போக மாட்டேன். வெளியே போனாலே அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு அலைதானுங்க. எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டே அமைய மாட்டேக்கி. நான் எப்படி வெளியே போக முடியும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேக்கே. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்து என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவ? இரு விளக்க மாத்த தூக்கிட்டு வாரேன். இவன் கெட்ட கேட்டுக்கு அவிச்சு முட்டை வேற. இன்னைக்கு இவனை தொடப்ப கட்டையை வச்சு பின்னி எடுத்தாதான் சரியா வருவான். விளக்கமாத்த தூக்கிட்டு வந்துருவா. இந்த ஏரியா பக்கமே இருக்கக்கூடாது, ஒரே ஓட்டமா ஓடிடணும். நெட்டம்மா, நான் வந்துட்டேன். யோ பொக்கவாயி, கையில் என்னது? உனக்காக தான் நெட்டம்மா, இன்னைக்கு டெடி டேல, அதான் டெடி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ரொம்ப அழகா இருக்கிறாமோ, சூப்பரா இருக்கு.
ஆனால் இதை வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்னைய பற்றி உங்களுக்கு புரியவே இல்லை. உன்னைய பத்தி புரியாம இருக்குமா? இரு இந்த காட்டுதே. இந்த நெட்டம்மா சாக்லேட்டு, உனக்கு இது பிடிக்கும்ல? ஐ, எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு இது சூப்பராக இருக்குமே, ரோச்சர் சாக்லேட்டு. தேங்க்யூ பொக்கவாயா. நீ சந்தோஷமா இருந்தா அதே போதும் நெட்டம்மா. சரி, ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்தீரு? ஆபீஸில் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நானும் சீக்கிரம் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு நெட்டம்மா, சாரி மன்னிச்சிருன்னு. இதுக்கு எதுக்கு மன்னிப்புலாம் கேட்கீங்க? உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சரி நெட்டம்மா, கொண்டு வா, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு கொண்டு வரேன் என்ன? சரி நெட்டம்மா, நானும் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருதேன். நீயும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு, சாப்பிட்ருவோம். ஆஹா, நெட்டம்மா என்ன சாப்பாடு கொண்டு வர போறான்னு தெரியலையே, நாக்கில் எச்சி ஊறுதே. 3 சாப்பாடு சொல்லிக்கிட்டு இருந்தா. சிக்கன் டிக்கா மசாலாவும் நானும் ஒன்று, அதுக்கு பிறகு சோளா பொரியும் சன்னா மசாலாவும் ஒன்று, கடைசியாக புரோட்டாவும் கொத்துக்கறி குழம்பும் சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எதை கொண்டு வருவான்னு தெரியலையே. என் நெட்டம்மாக்கு என் மேலே எவ்வளோ பாசம், எனக்காண்டி அவள் என்னெல்லாம் செய்யுதா. ராமு, சாப்பாடு வந்துட்டு. கொண்டா நெட்டம்மா, இதுக்காண்டி தான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பசியா? இந்தாங்க மனுஷா, சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடலாம்ல நெட்டம்மா? சாப்பிடுதேன். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு நான் சாப்பிடுதேன். சரி, என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கேன். என்னது இது நெட்டம்மா, என்னது இது? கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும். கோதுமை தோசையா? ஆமாம், உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. காலையில டிக்கா மசாலா கொத்துக்கறி குழம்பு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் செய்யலையா? ஓ, அதை சொல்கிறீங்களா? அதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை ராமு, நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போவோம்ல, அப்போ என்னெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன்.